அவதானம் இல்லை. ஓ உள்ளாஜிந்தா சரி. அப்படி பாருங்க, எங்கட அப்பாவுக்கு தங்கச்சி ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறார். பெண்கள் வீடுகளில் சின்ன சின்ன சுட்டிகளில் சிவன் வந்து திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் காட்சி அளித்தார். கார்த்திகை விளக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது? நத்தார் குடில் வந்து செய்யறதுக்கு நாங்கள் இப்போ அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைய தினம் வந்து நாங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால், பொதுவாகவே வந்து டிசம்பர் மாதம் என்றாலே எல்லாருக்குமே தெரியும் வந்து கிறிஸ்மஸ் மாதம். அதே போல் வந்து கார்த்திகை விளக்கணும் வந்து இன்றைய தினம் இருக்குன்னு சொன்னதே. அப்போ பொதுவாகவே வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் டைமில் வந்து என்ன செய்கிறோன்னு சொன்னால், அந்த பாலன்குடில் அந்த மாட்டு தொழுவம் வந்து நாங்கள் வந்து போய் காசுக்கு வேண்டியில் அந்த வேலிகள் இருக்கிற தடிகள் எல்லாம் வெட்டி பாலன்குடுமை அமைச்சு, அதுக்கு பிறகு இவன்றங்கள் எங்கேயும் தெரிஞ்சு இந்த மாடுகள் வளர்க்குற ஆகள்கிட்ட போய் வைக்கோலும் கேட்டு வைக்கோலையும் வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சிலையில் வேண்டி வச்சு டெக்கரேஷன் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ஒரு 20 நாட்கள் கிட்ட கிடக்கு கிறிஸ்மஸுக்கு. அப்போ அதுக்காக தான் இன்றைய தினம் வந்து எங்களோட வீட்டில் தான் தடியலுக்கு வந்து பஞ்சமே இல்லை. கிழுவந்தல்லேருந்து எல்லா தடியுமே வந்திருக்கு. அப்போ நாங்கள் தடியல் எல்லாம் வெட்டி அதுக்கிட்ட செட்டப்பில் வந்து ஆயத்தமாக இருக்கிறோம். இன்றைய தினம் நீங்கள் பார்க்க போகிறீங்க வந்து அதை இப்படி கட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதில் ஃபினிஷிங்கை வந்து உங்களுக்கு காட்டுவோம். பாருங்க அது இவ்வளோ வந்து அழகாக இருக்கும்னு சொல்லி ஃபினிஷிங்கில் பாருங்க. இன்றைய தினம் வந்து வேலையில் வந்து ஸ்டார்ட் ஆகி கொண்டு இருக்கு. ஸோ மறக்காமல் புதுசாக யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ. அது ஒரு வகையில் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அங்கே பாருங்கோ மரங்கள் எல்லாம் வெட்டி நிறைய தடியெல்லாம் வெட்டி இருக்கிறோம். இந்த தடியில் தான் வெட்டி நத்தார் குடில் வந்து வரும். நாங்கள் ஒவ்வொரு வருஷம் செய்கிறத ஃபோட்டோக்களோட வச்சுக்கிறாங்க. அது வந்து இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணி விட்றோம் பாருங்கோ. அதே மாதிரி தான் இந்த நத்தார் குடில் வந்து ரொம்ப அழகாக வரும். அங்கே பாருங்க தடியெல்லாம் வெட்டிக்கிறோம். இப்போ அந்த பக்கம் பாருங்கோ, நத்தார் குடில் வந்து செய்யறதுக்கு நாங்கள் இப்போ அந்த தடியல் வந்து வெட்டுறோம். எங்களோட அப்பா தான் ஃபுல்லாக எல்லாம் செய்கிறார். அம்மா வந்து சமைக்கிறா. முதல் கிழுவம் தடியெல்லாம் எடுத்து அதன் தோலை செய்ய வெள்ளையாக்கி போட்டு அதுக்குரிய வடிவமைப்புகளை வந்து செய்ய போறோம். இது வந்து ஸ்டார்ட் தான். இப்பதான் வந்து அத்திவாரம் போடுறோம். இது இந்த முடிவுல வந்து ரொம்பவே வடிவா இருக்கும். எல்லாமே இது உடிச்செடுத்து வெள்ளையா இருக்கும். அப்போ பாருங்க அந்த மாட்டு தொழுவத்துக்கு டெக்கரேஷன் அந்த வைக்கோலுவில் வந்து வச்சு செட் பண்ணுறதுக்காண்டி அப்பாவுடைய கடல் தொழில் வேலை செய்கிற வெள்ளை கலர் அந்த வைக்கோல் வெள்ளை கலர் விலையும் வந்து ரெடியாக வச்சிருக்கிறோம். அதெல்லாம் கட்டி முடிச்ச உடனே இதைத்தான் மேல் பக்கமாக விரிச்சு போட்டு இதுக்கு கீழே மேலே தான் வைக்கோலுவில் வந்து நாங்கள் வைக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த இடம் ஃபுல்லாகவே ரன்னிங் பெல்புகள் போட்டு ரொம்பவே அழகாக காட்சிப்படுத்தப்படும். இன்னும் கிறிஸ்மஸுக்கு எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 21 நாள் இருக்கு. 21 நாளுக்கு முதலே வந்து வேலைகளை ஆரம்பித்தால்தான் முடிக்கலாம். இனி மழை வரும், மழை காலங்கள் ரொம்பவே அழகா இருக்கும். நீங்கள் அந்த ஃபினிஷிங் வீடியோவையும் கட்டாயம் பாருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் டைம்கள் வந்துட்டுது. இடங்களை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பக்கம் அம்மா சமைச்சு கொண்டிருக்கிறா. பூசணிக்காய் வந்து கழுவி கொண்டிருக்கிறோம். அங்கால வெள்ளரை, அங்கால மீன். இந்த பக்கம் மலையில் முடிஞ்சு தண்ணியில் வத்தி அடுப்புகள் வந்து எரிஞ்சு கொண்டிருக்கு.
பாருங்க நல்ல ஒரு கிளைமேட் உண்டு. மரங்களுக்குள்ளால வானம் வந்து அழகான நீல கலர்ல வந்து தெரியுது. ஓ இன்னும் ஒரு அழகா இருக்குன்னு பாருங்கோ. மற்ற இடங்கள்ல வந்து வானம் பச்சை கலரா தெரியும். ஏன் விலையால வந்து கட்டுறேன்னு சொன்னா விலையால கட்டுறது வந்து அந்த வழுக்காம இருக்கும் அப்படியே. நம்முடைய காசுகளுக்கு வந்து நெத்தார் கூடுதல் வந்து வேண்டும்னு சொன்னால் ஒரு சின்ன கூடையை வந்து 10,000 15,000 6,000 சொல்லுவாங்க. இது வந்து மிகப்பெரிய பாலங்கூடண்டபடியால் இந்த கூட்டுக்கு வந்து நாங்களே கட்டுறபடியால் நல்ல பெருசா இருக்கும். ஓ நாங்கள் அதுக்கு பிறகு கட்டியெல்லாம் முடிச்சு ஃபினிஷிங் வரைக்கும் வீடியோ போடுவோம். இந்த மாதிரி வைக்கோல் தான் காசுக்கு கொண்டு வரும் நினைக்கிறேன். இனி வைக்கோல் சும்மா தராதுகள். மற்றது அந்த சிலைகளும் வந்து வாங்கணும். போன வருஷம் எல்லாம் சிலையெல்லாம் முடிஞ்சுது. அப்போ சிலையிலும் வேண்டணும், வைக்கோலும் வாங்கணும். வேண்டி வந்து இது மற்றது இந்த வடிவான ரன்னிங் பெல்புல் வாங்கணும். அதுதான் ரொம்ப அழகா இருக்கும் பூட்டுறதுக்கு. அதே போல வடிகளும் வேண்டணும். கொளுத்துறதுக்கு 12 மணிக்கு. பாருங்க இதே மாதிரி இன்னும் வந்தடி கணக்கு தேவைப்படும். அந்த மரம் என்ன சொல்லுவா, அப்ப இந்த மரம் வளர்த்தாவும் காசு வேறுமண்டி இப்ப எல்லாரும் வளர்க்கணும். இல்லை அந்த போதலுக்கு கிடக்கு அது வளர்த்தா காசு வேறுமண்டி எல்லாருமே இப்போ ஆட்டோக்கள்லையும் வீடுகள்லையும் பானங்கள்லையும் வளர்க்கணும். இந்த கண்டு நல்ல பிஸ்னஸ் ஆகும் போகுது. இப்போ காசு மரம் சொல்லி எல்லாம் சொல்லினோம். ஆனால் வளர்த்தி இப்போ 6 மாதம் மாதிரி நம்ம விட்ட காசு வரையில. டைமுக்கு அடுத்த சாப்பாடு நத்தார் கூடு கட்டுற வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்கள். இனி பின்னேரம் வந்து கார்த்திகை விளக்கீடு இருக்கு. கார்த்திகை விளக்கீடும் வந்து எங்கள் அம்மா வந்து டிஃப்ரெண்டான முறையில் வந்து செய்ய போறாவாம். நீங்கள் அதையும் வந்து பாருங்கோ. வெயிட் பண்ணி எடுத்த வீடியோ வந்து எட் பண்ணுவேன். அந்த கார்த்திகை விளக்கு செய்கிற வீடியோவும் பார்ப்பீங்க. அது அந்த வாழை மரம் குத்தி எல்லாத்தையும் வெட்டி வீட்டுக்கு முன்னுக்கு அந்த குத்தியை கொண்டு போய் வச்சு ஏதோ சுட்டிகள் எல்லாம் சுட்டி வேண்டி எண்ணெய் ஊற்றி விளக்கு கொடுத்துருதான். ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காம பாருங்க. எங்களோட அப்பாவுக்கு தங்கச்சி ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறா நெத்தார் பாலங்கூடு கட்டுறதுக்கு. இதுதான் எங்களோட ஊருக்கு இருக்கிற லக்ஸபானா டவர். உங்களை எல்லாருக்கும் தெரியுமோ தெரியல, பாருங்க வீடியோவில். அந்த டவரால் தான் எங்களோட ஊர் ஃபுல்லாகவே கரண்ட் வருது. லக்ஸபானா டவர் இல்லை, லக்ஸபானா டவர். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் முடியுதுன்னா ஒரு வாழை குத்தி கொண்டு வெட்ட போகிறோம். துளசி வந்து வெளிக்கிட போட்டா எந்த வாழை குத்தி வெட்ட போறீங்க? ஓகேயா? இல்லை அது இல்லை, இதுக்கு வெட்டலாம். அங்க அந்த இருக்கு, இது இதை வெட்டும். அது அம்மாவை
சரி சரி அடியில் ஓட்டுங்க ஓ வெட்டிட்டு குட்டி அடுக்கும் ஓ ஓ முறியுது ரைட் துளசி இம்பளிக்கிட்டு ஒன்று கால் போல துளசி காடி நாங்க உங்களை அங்கே அப்படி இதோட போட்டுங்க அப்புறம் பார்த்தாங்க துப்புரவா இருக்கும் இதில் வச்சது செய்யும் துப்புரா போகணும் என்ன ஓ இது எல்லாத்தையும் மடக்கு வெங்காயம் மடங்கு துளசி மகா வலிக்கிடுத போடு என்ன இதை கிண்டி நடவணும் அங்கே முன்னுக்கு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு எடுத்த இல்லை சரி எடுத்த எந்த வெள்ளையா இருக்கும் சரி நீ அதில் நாட்டும் சரி எனக்கு இடங்கணுமே ஓ சின்ன ஒரு குழியா ஒன்று சின்ன குழிய பெரிய குழிக்குன்னா என்ன பாருங்க எங்களோட நத்தார மரம் வந்து இது இல்லை நத்தார மரம் நத்தார கூடு வந்து செய்கிறதுக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணுறோம் கிரேசன்கள் அடுத்ததாக வந்து சுட்டிகள் வந்து ரெடியாக இருக்குது ஒயில் போத்தில் எண்ணெய் அது எண்ணெய் போத்துனா எண்ணெய் போத்துல ரெடியாக இருக்குது கல் புடி உடஞ்சிடு தங்கச்சி தண்ணி முக காட்டுமா வாரு பிடிக்காது வேறங்க ஒரு காட்டி கொளுத்துறதுக்கு எத்தனை பாடுகள் சொல்லி கல் இருக்கு அடியில் சும்மா வைக்கல துளசி வேற விட்டு கேட்போமே காத்தி எவ்வளோ ஏன் கொளுத்துறேன் எனக்கு தெரியும் துளசி சரி இது காணும் சும்மா கல்ல வச்சு விடும்போது மரம் நாட்டுற மாதிரி கொத்துறீங்க அடுத்தது என்ன வைக்கிறது முதலே பாலை வெட்டி வச்சு பாப்போம் சின்ன பாருங்க துளசியா வந்துட்டா சரி சின்ன வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் பெரிய மாதிரி ரொம்ப அணியாயம் இல்லோ சரி அப்போ உங்களோட வேலையில் தான் உங்கள் வேலை பாடுல துளசி மேக்க கொடுங்க துளசி சில கேள்விகள் நான் நீங்கள் என்ன கேள்வியாக நிற்கிறீங்க சொல்லுங்க என்ன கேள்வியை காணும் கார்த்திகை விளக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது ஜவா ஓடாம ஜவா கார்த்திகை விளக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை விளக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை விளக்கு இப்ப நாங்கள் கொஞ்சம் ரோமன் கத்தோலிக்கம் எங்களுக்கு கார்த்திகை விளக்கு சொல்லடி அப்பா சொல்லு என்ன ஏன் கொண்டாடப்படுது சிவன் வந்து திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் காட்சி அளித்ததால வந்து அது வந்து விரட்டுவதற்காண்டி அது கொண்டாடப்படுது மற்றது இறந்த ஆத்மாக்களுக்கும் அந்த சாப்பாடு வச்சு கொண்டாடப்படுறது என்ன ரெண்டு தெரியுமா இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது
பந்தம் கொளுத்துறதுக்கு ஏற்பாடு நடக்குது. அப்ப நான் வந்தே இந்த சின்ன ஒருத்தனை கேட்டான், நேற்று நாம் செய்யறது இன்றைக்கும் செய்யறதா என்ன 2 நாளும் அது கோயில்ல நேற்று கோவில்ல. அப்ப நாங்க கேட்டான் 2 நாள் செய்யறது அவன் ஒரு விளக்கத்தை சொல்லு. அப்ப நான் கேட்டான் 2 நாளும் செய்யறதாம எது உண்மையா செய்யறேன். அப்ப செய்யப்படின அவன் வாய்ஸ் மேல ஒரு விளக்கம் மட்டும் போட்டுனா அதே காட்டுவோம் மக்களுக்கு அது எப்படி என்று. ஆத்திய விளக்குடானது 2 நாட்கள் கொண்டாடப்படும். முதல் நாள் ஆலயங்களிலும் அடுத்த நாள் வீடுகளிலும் விளக்கேற்றி கொண்டாடுவர். இந்நாளில் சிறுவர்கள் சிறுவர்கள் சொக்கப்பையும் கட்டி ரோட்டோக இழுத்தும் மூலமணிக்கு கொண்டாடுவர். பெண்கள் வீடுகளில் சின்ன சின்ன சுட்டிகளில் தீபமேற்றி வழிபடுவர். கொடுத்த விளக்கம் அப்படி இப்படிதான் நாங்க சுத்துறோம். கட்டுறது அது அதுக்க போட்டு வச்சு மமிக்குது நடுவில் பட்டு நடுவில் பட்டு என்ன தோட்டத்தை கொளுத்துறவையோ? தோட்டத்தை கொளுத்துறவே பந்த ஏன் அப்படி துளசி கொளுத்துறவே? அது தெரியா எனக்கு. வீட்டுல கொளுத்துறாங்களா? அதான் தெரியும். உங்களோட கூட கொளுத்துல என்ன இல்ல துளசி நேரம் இங்க ஓடி வந்துட்டா கொளுத்துறதுக்கு. வளமையா கொளுத்துறாங்க இந்த கொளுத்து ரீசன் சொல்லவோ. நல்ல தோல் வடியா சீ தந்துறாங்க. இருட்டு கொஞ்சம் கூட இருக்கு என்ன பெலமா மழை கணக்க வேற போகுது. இப்ப மெருதான் விளையாட போறேன். தீவன் தான் கிறிஸ்துமஸுக்கு வடி கொளுத்துபவர். தீவன் தான் ஆட வம்புறது. பாருங்க இப்ப லைவா துளசி நான் மென்ஷன் கால் பண்ணது கைக்க போறா. அடுத்து கைங்க துளசி. சி 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 அது கைக்குற லாங்குவேஜ் எனக்கு புரியல. அது தேத்தானிக் அடிக்குது. தேத்தானிக் பாருங்க உண்மையிலே துளசி இந்த மென்ஷன் வந்து தேத்தானி கால் பண்ணிக்கே மும்முரமாக வந்து இன்றைக்கு பந்தம் கட்டுறதுலே வந்து மினக்கறாள். உண்மையிலே இந்த வேலையை நினைச்சு பாராட்டுகிறேன். கண்பல் தான் வாழ்க்கை. வாழ்க்கை தான் கண்பல். எனக்கு கோல் வரையில இல்ல. நான் வீடியோ போன் அடிக்காத அம்மாக்களோட நிக்கிறேன், தங்கச்சியாக்களோட நிக்கிறேன். எனக்கு கோல் வரைக்கும் நீ நக்கல் அடிக்கலாம். எனக்கு தீன நான் ஜான்சன் ஏத்தின போய்க்கிறேன். நான் பாக்குறேன் ஜான்சன் எனக்கு சொல்றேன். பார்த்து எல்லாத்தையும் கவனிச்சு வச்சுக்கிறாள். ஆனைக்கு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம். அது எனக்கு வரைக்கும் நீ செய்யலாம். அந்த கட்டம் துளசி எங்களை கண்டுக்க முடியாது. கார்ல திரிவாள் சூட்டி பேசாது வாங்கி கார்ல அதுதான். அந்த கோயில்ல 180 ரூபாய் விக்குது. ஆனா சில பேர் ஒக்கச்சக்கம் 500-600 விளக்கம் பண்றாங்க சில பேர். அது அந்த பெரிய மாடி விடல் இருக்கிற மாடி முத்தம் எல்லாம் போட்டு அந்த படிக்கட்டுகள் எல்லாம் போடுறவே நடந்து போற படிக்கட்டுகள். ஜான்சன் அந்த ஆள்ல வேறும் அப்படி செய்யறோம். அது தெரியும் எனக்கு. சரி நீங்க கொடுத்துங்க வாங்க. தற்பொழுது பந்தம் துணி சுத்துபவர் மும்முரமாக துணிகளை சுத்திய வண்ணம் கார்த்திகை தீபம் என்றால் என்னவென்று இந்த பந்தத்தை சுற்றி முடித்த பின்னர் அவர் விரிவாக அதை சொல்லுவார். அவமே அந்த ஐயாக்கள் சொல்ற மாதிரி இருக்கு. நான் ரெக்கார்டிங் ஊசி பக்கம் நான் சுத்தி போட்டேன். இந்த கூர்மாய் வெடிதான் அதுக்கு சும்மா புத்தி விடுற
அப்படி இதுதான் நான் காரணம். அப்படி காரணம்னு நான் கேட்டேன். அவன் அதுக்குன்னு ரெக்கார்டிங் போட்டுவேன். ஓ இங்க இருக்கு. கார்த்திகை பெண்களாகிய 7 கன்னிகளும் முருகனை விளக்கேற்றி வழிபட்டதால் இது கார்த்திகை தீபம் என அழைக்கப்படுகிறது. இதுதான் உண்மையான இது. இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீங்க. துளசி அந்த டிஷ்ல முறுக்கோல் போட்டு சாப்பிட்டு நாங்க டிஷ்க்கு தான் போட்டு நினைக்க அம்மா என்ன எண்ணெயை மிச்சம் பிடிக்கிறதுக்காண்டி அம்மா அந்த சரியா படிவா நினை எடுத்து நாங்க இது வைக்கணும். நாங்க டிஷ் எடுத்துடியா ஆனா இது சில பேர் இது பண்ணிடுறேன்றவ ஏன் இப்ப நீ பாத்தீங்க சரி இதை வை. என்னன்னு சொன்னா அந்த எண்ணெயில நினைச்சு கொண்டிருக்கிறோம் அந்த பந்தங்களை செய்பவர் துளசியா. அது சரி கார்த்திகை மாதம் தான் இது வருது. மார்கழி மாதம் வந்து கார்த்திகை மார்கழி கைக்கு இது நம்மளுக்கு முடியல 15 பேர் தமிழ் கலண்டர் படி இன்றைக்கு கார்த்திகை, இங்கிலீஷ் கலண்டர் படி இன்றைக்கு டிசம்பர், ஹிந்தி படி ஹிந்திக்காரர்கள் நினைச்சாச்சு. அம்மா டீசல ஊதுல ஊறணும். வேற வேற தூர பார்வையில் கூட இது எனக்கு கண்ணாடிய போடும். கண்ணாடி போடும் காணாது. நாங்க இது அவங்க குளத்துவாங்க காணும் துணி 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 மற்ற மகாக்கு காய்ச்சல் என்ன காய்ச்சல் மாறல இன்னும் மாறிட்டுதோ கொஞ்சம் இருக்கு. இப்பொழுது விளையாட்டு போட்டியானது இடம்பெற உள்ளது. எம்பெருமான் குடையாரி கொத்தி எடுக்கிறான். தான் பெருசா விட்டுறது பெரிய கொத்து நாங்க இதுல இது சுத்தி அப்படியே வாழை விளக்கு தான் வைக்கிறேன். முந்தி எப்படி இல்ல நீங்க சேர்ந்தீங்க? நாங்க வீடு மாதிரி கட்டுறேன். குத்தில வீடு இங்க குத்தி அங்க குத்தி வச்சு வாழை மடல் இருக்குல்ல அதை வச்சு மேல வீடு மாதிரி கட்டுறோம். மடல் எல்லாம் கொளுத்துறது. நீங்கள் பெரிய இன்ஜினியர் மேல என்ன? நாங்க கழுத்துல டிசைன் தான் கழுத்துறோம். இந்த முறை செய்யல அதனால செய்ய அது வந்து இப்ப குத்திய கொத்துப்படுது. பாருங்க துளசி அந்த மருதாணி இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி 2 சொன்ன துளசி முதல்ல சாதுவான வசதி போன்று வடிவத்தான் இருக்கு. நானே எனக்கு சொல்லுவேன்
ரைட். இந்தாங்க என்ன கொஞ்சம் மண்ணெண்ணெய் விட்டுக்கலாம். புஷ் பார்த்து தேங்காய் சாப்பிடுறேன் சாப்பிட்றேன். நான் வந்து என்ன செய்யறேன் ஆக்கள் அடுக்க விடாதபடி தேங்காய் வச்சு கருக்கு 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 கறிக்குனா எங்களை வீட்டு ஏமத்தம் சாப்பிடுறேன் இல்ல அப்ப அதால பொடியில் வருவாங்க பைக்ல தூக்குறதுக்காண்டு நானும் சாப்பிட மாட்டாள். கார்த்திகை தீபம் ஒரு மாதிரி வீட்டுக்கு முன்னுக்கு கொளுத்தியாச்சு வாசல்ல. நீ என்ன செய்யறது? எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியா. துளசி தான் அதை வந்து செஞ்சுன்றா இவ்வளவு கொளுத்துவோம்மா அதை கொளுத்திட்டு வந்து பாப்போம். வளவு கையில ரோட்டு வழி எடுக்குது. இப்ப துளசி வந்து கொஞ்சம் தலை சொக்க பையன் ரோட்டு எடுத்துன்னு போறா. கட்டி தந்தாலும் வந்துடுவேன். நான் சும்மா சொல்றேன். ரைட். இப்ப கொளுத்து பாடுது. பார்த்து போனீங்க என்ன நங்கி வாங்கி தரேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 விளக்கு திருநெல்வேலிக்கு 100 ரூபாய்க்கு எல்லாம் விற்கிறாங்களாம். 15 விளக்கு. சுட்டி விளக்கு 15 ரூபா. இது 10 ரூபா நான் வாங்கினேன். சரிதான் கடைக்காரங்க வாங்கி வந்து கடைக்காரர் வாங்கினா உண்டு 5 ரூபாயா. நான் வாங்கினது அதாவது கொளுத்தி அது பந்தத்தை வாங்கி எடுத்து வைக்க நீங்க வைக்கிறீங்க. அரைக்க கொண்டே வைக்கணும். அரைக்க அறையில வச்சுட்டு அடுத்து வச்சுட்டு அறையெல்லாம் கொஞ்சம் நீட்டாகிறாங்க. அறையில வச்சுட்டு வா. இருள் நீங்கி ஒளி பெற இன்பத் திருநாள் கார்த்திகை மாதத்தில் கூடியிருக்கும் எல்லாரும் இப்படி செய்யற எல்லாட்ட விடல. ஓ மற்ற அந்த இறந்த ஆத்மாக்கள் எல்லாம் இன்றைக்கு திரிய முடியும். உண்மையாது அப்படித்தான் சொல்றேன். ஓய் கிச்சன் அது கிச்சனுக்கு வை. அப்படி வைக்கிறதா உள்ள? ஓ நாங்க வைக்கிறேன். சரி வைக்கணும். கிச்சன் கிணத்தடி பந்தம் பந்தமில்லா சுத்தி வைக்கும். பந்தமங்க வைக்கணும். வாசல் அடிக்க கிணத்தடி வைக்கலாம். கிணத்தடி தோட்டங்கள் பின்னுக்கு பரம்பாதைக்கு வைக்கும். பணம்பாத்திய கதையில அம்மாண்ட பணம்பாத்தி வந்து நல்லபடியா வந்து நிறைய பனங்காயில் விதையணும்னு சொல்லி அடி கல்லு வைக்கணும். அதுலயும் வந்து வச்சிருக்கிறா விளக்கு. அதுவும் மாரியே போச்சு இந்த ஊழை.
அடுத்த வருஷம் துளசின்ற காசு கொஞ்சம் வேண்டி மாடி வீடு கட்டி படியெல்லாம் கொடுக்குறவங்கள அடுத்த வருஷம் துளசி நான் மாடி வீட்டுல கொடுத்துரும். நாங்கள் மாடி வீடு எந்த வீடுன்னு தெரியுமா? ஆனா முந்தைய ஒரு காலத்துல துளசி நான் வந்து ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிக்கலாம் இப்படிதான் இருட்டா இருக்கும். விளக்குலான்னு படிக்கிறாங்களா அப்ப அம்மா அம்மாட்ட போட்டு அப்ப வந்து இருட்டுக்கு ஒரு ஆசையா இருக்கும். லோயெல்லாம் படிச்சா சும்மா அப்ப அந்த டோச்சி வெட்டி இருக்குல்ல, டோச்சி வெட்டிய கலட்டி விடியவுல கொண்டு போய் யாரும் கரண்ட் இருக்கிற வீட்டை கொண்டு போய் சார்ஜ் போடுறது. இரவுல அந்த வெட்டியில சும்மா ஒரு 2 LED பல்பு போட்டு வைக்கிறது. என்னமா முதல்ல அந்த கரண்ட் இல்லாத டைம் இல்ல வாசல்ல வைப்பேன். அப்பா நல்ல வாழ்க்கை. என்ன மாதிரி நல்ல குடிசை இல்லாம அந்த குடிசை வீட்டுல நான் முந்தி அப்பமா நான் இருக்கிறேன். வெளி முத்தத்துல வந்து காட்டில் இருக்கேன் மாமா கிட்ட. நிலா வெளிச்சத்துல இருந்து சாப்பிட்டு டீயோட குடிச்சிட்டு அப்ப ரேடியோ தானே போன்ல நான் பாட்டு ரேடியோ கேட்கிற போட்டு சும்மா வாங்கி வைங்க வாசல் குந்துல வை சார பாருங்க ஒரு சுட்டியில 4 சுட்டியா துளசி எடுத்து வச்சு கொண்டு இருக்கிறா. அடுத்து வை நாங்க நங்கியோடு வைக்கிறேன். எங்க வைக்கிறேன்? எக்ஸிவர்ல வச்சு வாசல் வச்சுடு. கிச்சன் வாசல்ல வச்சுடு. வந்து இவ்வளவு அழகா மின்னுதென்று சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் வந்து துளசியாதான். தேங்காய் பாப்பா மீனமே போங்க பாரு எண்ணெயும் வேணும். அது கிளறி கொண்டு விடணும். அப்பதான் கத்திக்கங்க. அது ஓ திரிய கிளறி விட்டா தான் எரியும். அப்ப கீழையும் விளக்கு வழியா தான் இருக்கேன் அப்படி கொளுத்தி விட்டது. எடுத்துக்கொண்டு வா. கரை உள்ளுக்கு அப்படி கொறிஞ்சில. அப்ப துளசி இந்த அடுத்த வருஷம் மாடி வீட்டுல இப்படி பெருசா செய்வோம். என்ன குடிசா வீட்டு கடைசி மட்டும் துளசி வடிவா சொல்லல அந்த இப்படி எல்லாம் நடப்படுகிறேன் சொல்லி சாப்பிட்டா இது ஒண்ணும் இல்லையோ. முன்னுக்கு அப்படியே கருவா சாப்பிடுறேன். பாருங்க வீடு வந்து விளக்கால வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் விளக்கண்டாலும் நல்ல வடிவா இருக்கு. பாருங்க எரிஞ்சு முடிஞ்சுது. அந்த தேங்காய் வந்து எரிஞ்சு முடிஞ்சு துளசி வந்து அதை வெட்டி சாப்பிட போறாவாம். அதுக்காக தான் கேனரமாக வந்து வெயிட் பண்ணாங்க. ஓ நல்ல வாசமாக தான் கிடக்கு. அந்த கத்தியது இங்கதான் சின்ன கத்தி. டேஸ்டா இருக்காம், நல்ல வாசமா இருக்குமாம்.
சாப்பிட்டு பழகி சாப்பிடாது வாழைப்பழம் சாப்பிடாது பழம் சாப்பிடும் அவங்க காலை காண்டி கேள்வி பண்ணாலும் முட்டை வச்சு பண்ற கேட்க நான் பள்ளியில போறேன் முட்டை வந்து கிள்ளி கிள்ளி சாப்பிட்டு வேற சாப்பிடறதுக்குள்ளேயே புட்டையில வசிக்க முடிஞ்சு நல்ல காலம் கிட்ட மேக்கு தெரியல சார வந்தாலும் பள்ளி நம்ம கணித சார திட்டுறாரு யாரு நான் திட்டுறேன் நான் படிக்க வசந்த சேருண்டு ஒரு நாள் என்ன வாய்ப்பாடு கேட்டவர் வாய்ப்பாடு கேட்க தெரியாது கணக்கும் செய்யலை 9ஆம் ஆண்டு அப்போ வந்து அடிக்கக்கூடாது சட்டம் ஒன்றும் இல்லை தானே அப்போ எல்லோரும் கேட்டு வந்தாச்சு நான் வீட்டு வேலையும் செய்யலை கதவை பூட்டி போட்டு எல்லாருக்கும் முன்னுக்கும் தும்பு தடி எடுத்து அடிக்கிற கை கால் முதுகு எல்லாம் சட்டார் விடாண்டு தும்பு தடியால் ஓ எல்லாருக்கும் காலையில் கையெடுத்து கும்பிட்டு தான் விட்டவர் அண்டையிலேருந்து அவற்றை வகுப்புக்கு போகிறோண்டா பேசி தான் போகிறது நான் அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ வந்து 10ஆம் ஆண்டு படிக்க அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒருத்தருக்கு மடிக்கூடா அப்படின்னு சொல்லி பேருந்து ஒருக்கா அடித்து அப்பா வந்து கேட்டார் பள்ளிக்கூடத்தில் அப்பா வந்து இப்படி அடிக்கிறேன் ஏன்னா கையெல்லாம் தளம்பு வந்துட்டு அடிச்சு அப்போ அதுல அடிச்சு அது பிள்ளைல கிளாஸுக்கு டீச்சர் வேற இல்ல அப்ப எல்லா பிள்ளைகளும் அந்த கலை பார்க்காம எல்லாரையும் அடிச்சு விட்டா கால நிக்க விட்டுட்டு பின் காயுது அதுல அடிச்சு அடி தளம்பு வந்துட்டு எங்கட விஞ்ஞான பாடசாலைக்கு அடிச்சு விட்டு அந்த பெரிய மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கும் அந்த கம்பவுண்டு அந்த சயின்ஸ் லேப்ல இருக்கு மெழுகு மாதிரி நீட்டு கம்பு மாதிரி உண்டு அதால் விழும்பேக்கில் அடி எப்படி இருக்கும் அதுதான் எனக்கு வீட்டை வந்து முதுகெல்லாம் தளம்பு ஆண்டுலேருந்து அவற்றை பாடமாட்டா என்ன அடிக்கடியா பாச்சோ கண்ணமெல்லாம் விழும் அடி வேற பாடசார் மாதிரி வேற இதுகளுக்கு ஆனால் குழப்படி செஞ்சு வேண்டிய அடிய எதுவும் வீட்டு வேலை கோம்பக்கள் செய்ய தான் விழும் அடி கண்ணமா அதுதான் இருங்கோ தேங்காய் சொட்டுகளை வந்து வட்டி கொண்டு வைக்கணும் சாப்பிட்றதுக்கு அம்மா சாப்பிட்டு கொண்டு நல்லா இருக்குன்றா பிள்ளருக்கு கொஞ்சம் அம்மா கூட வெள்ளி ஆகாட்டும் கண்டு கொள்ளாதீங்கோ எங்களோட சித்துவம் வந்து இணைஞ்சு கொண்டிருக்கு இந்த நிகழ்வில். போங்க நங்கிக்கு பக்கத்தை போங்க. சரி நீங்கள் சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு பிளேனியன் குடிக்க போகிறோம். துளசி வந்து களைச்சி போனோம். ஐயோ அவதானம் இல்லை.
ஏதோ ஒரு கடுகாலம் ஒன்று இருக்கு போல, கொஞ்சம் இருந்தால் எனக்கு பத்தி இருக்கும். என்ன நீங்க கவனிக்காதே நானும் கவனிக்கல. அதே எரியுது இப்படியே. சில தொப்பலாம் வந்துடும். தொப்பளம் இருக்கும். சில நேரம் அது இப்ப நீங்க சிக்னா போட்டு உடம்பு நேர்ந்த இது அந்த உருகி அதுல ஊத்துந்துட்டு உருகி கொஞ்சம் அடுத்து இஞ்சி என்ன அப்படி எரியுது. எரியுது உண்மையா? சத்தியம் எரியுது. இது உண்டை வழியில் ஏத்திட்டு போகல, அது வெறிஞ்சு போய் நான் உன ஏத்தி போறேன். சத்தியம் கொண்டு போறேன் நான். இனியே வேணாம். மை இல்ல போடும் மை காமடி போட்டு முடிஞ்சு. சரி இதோட கடுகாலம் அவ்வளவு கணக்க பாத்தீங்க. அது நெருப்பு இது இந்த டிஷர்ட் தானே அந்த டக்குன்னு 10 மினிட் இது டக்குன்னு பத்திடும். சரி ஓகே. அப்ப பார்த்திருப்பீங்கள், சற்று எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து விளக்கெல்லாம் கொளுத்திட்டு தேத்தாணி குடிக்க கொண்டு வந்தால் வந்து பின்னுக்கு ஒரு விளக்கு கொடுத்தா அதை கவனிக்கல. அப்போ தேத்தாணி குடிக்கிறத வந்து வீடியோன்னு சொல்லி இருந்தால் அந்த விளக்குன்ற ஹீட் வந்து பின் ஷர்ட்ல பட்டுடுது. பெருசா நிறைய பெரிய தான் என்னடா பார்த்தா பின்னு பத்தி ஓடி போயிடுது. பிடிச்சிருக்க கையிலையும் பட்டு போச்சு நெருப்பு இப்படியே. அம்மாவும் பார்க்கல. நான் அப்படிதான் 2 வீடியோ அப்படி காய்ச்சிருந்தேன் நான். ஆனா ஏற்றிது இது. சரி ஓகே. ஏதோ இப்போ ஒரு விரலோட வந்த மாதிரி முடிஞ்சது. என்ன வந்த விஷயம் வந்து இப்போ இது ஒரு கதைக்கு நல்லா எரிஞ்சிருந்தால் வந்து ஆள் எரிஞ்சிருக்கு. அப்படியே வந்து அப்படியே எரிஞ்சு பத்தி பண்டைக்கு ஏதோ நல்ல காலம் வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த உலகத்துக்கு எரிஞ்சது வந்து நல்ல காலம் டக்குன்னு நூந்திருக்கு. அதுவே வந்து டக்குன்னு 10 உடம்பு போலன்றபடியால் அதை எடுக்க போய்க்கதான் அந்த இழுக்க போய்க்கதான் கையிலேயும் வந்தது பட்டது இப்படி. சரி ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்து இப்படி கையோடைய போட்டு நெச்சு கொண்டு இருப்போம். என்ன அது ஒரு பிரச்சனை இல்லை. என்ன இனி கொஞ்சம் எரிஞ்சு தொப்பளம் பிடிக்கும். என்ன ஓ அதுதான் கருப்பாயன் வந்தது. நான் சொட்டுக்கு இவ்வளவு எரிஞ்சிருக்கு. இது பண்ற பயம் என்ன மற்ற துணி என்ன சும்மா பத்திடும். ஈர துணி டிஷர்ட் வந்து விரும்பி போடுற டிஷர்ட் இது. அட டிஷர்ட்ல வர கருப்பு என்ன இது? ரைட் ரைட். எரிஞ்ச கருப்பா மேனஸ் எரிஞ்ச கருப்பா இருக்குமே அந்த ஊனம் வந்து. சரி ஓகே. ஒரு மாதிரி இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியா ஆரம்பிச்ச விஷயம் வந்து இன்னொரு சின்ன ஒரு தளங்களா வந்து முடிஞ்சிடுது. எரிய பார்த்துட்டேன் நான் வந்து. இருந்தாலும் ஓகே ஏதோ பெரிய விஷயம் ஒன்று வந்து சின்ன விரலோடைய முடிஞ்சன்ற நினைச்சு கொண்டு இந்த வீடியோ முடிப்போம். நாளைய தினம் துளசி என்ற ஒரு சுவையான ஒரு சமையலோட வந்து உங்களை சந்திக்கும் சந்திக்கிறோம். ஓகே. அப்ப மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் எப்படி நான் ஜான்சன். பாய். அழுறீங்களா? இல்ல அம்மா அம்மா வந்து சிங்கப்பெண். அம்மா இதுக்கெல்லாம் அழமாட்டா. அம்மா போலீஸ் கேஸ் மட்டும்தான் அழுவா. இதெல்லாம் சின்ன பெருசா வந்து சரி நான் தங்கடு போது ஊச்சிருப்பேன் தண்ணிக்க. சரி ஓகே பாய்.